இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். முதல் கேள்வி, குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? ஆப்ஷன் ஏ கரம், ஆப்ஷன் பி கான், ஆப்ஷன் சி காரம், ஆப்ஷன் டி கேள்வி. பொருள் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? கேள்விக்கான சரியான பதில் கரம். இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1923, ஆப்ஷன் பி 1928, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1933. வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? கேள்விக்கான சரியான பதில் 1923. மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். பின்வரும் விலங்குகளில் எது நமக்கு கம்பளியை கொடுக்கிறது? பின்வரும் விலங்குகளில் எது நமக்கு கம்பளியை கொடுக்கிறது? ஆப்ஷன் ஏ ஆடு, ஆப்ஷன் பி பசு, ஆப்ஷன் சி குதிரை, ஆப்ஷன் டி செம்மறி ஆடுகள். பின்வரும் விலங்குகளில் எது நமக்கு கம்பளியை கொடுக்கிறது? கேள்விக்கான சரியான பதில் செம்மறி ஆடுகள். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். உத்திரமேரூர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு எது? ஆப்ஷன் ஏ பரதநாட்டியம், ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி சிற்பக்கலை, ஆப்ஷன் டி உள்ளாட்சி நிர்வாகம். உத்திரமேரூர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு எது? கேள்விக்கான சரியான பதில் உள்ளாட்சி நிர்வாகம்.